ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரோஜஸ் கிச்சன்ல பாக்குறது வந்து ஸ்வீட் தான் பார்க்க போறோம். ரவையை வச்சு வாங்க பார்த்துடலாம். கடாய் நல்லா காயுதுங்க. ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பவுல் ரவை எடுத்துருங்க, நல்லா வறுத்துக்கலாம். இப்போ ரவையை நல்லா இளவரப்பா வறுத்தாச்சுங்க. ஒரு பவுல் ரவைக்கு ஒரு பவுல் வந்து பால், பசும்பால் காய்ச்சி எடுத்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ரவை நல்லா பாலில் வெந்து வந்துருச்சுங்க. இந்த டயத்தில் நாட்டு சக்கரை ஒரு அரை கப் பவுல் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மணலாக ரவை வெந்து வந்துருச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. வீட்டில் ஈஸியாக ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துக்கலாங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருள்கள் தான், எதுவுமே நம்ம கடையில் போய் வாங்க வேண்டியதில்லை. ரவையும் பாலும் நம்ம வீட்டிலே இருக்குங்க எப்போவுமே. நம்ம செஞ்ச ஸ்வீட்டை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கடை பக்கமே ஸ்நாக்ஸ் கேட்க மாட்டாங்க. ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ். நம்ம ரோஜஸ் கிச்சன் ஸ்வீட் வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ஸ்வீட்டுங்க. நம்ம செஞ்ச ஸ்வீட்டை சாப்பிட்டுக்கலாங்க.